இப்போ கூட இந்த நாங்கள் சொன்ன பந்தல்குடி வாய்க்காலுக்கு வந்து தீர்வு கிடைக்கலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். திரைச்சீலையெல்லாம் போட்டதுனால 86 இப்போ 93 கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். நாங்கள் சொன்னோம் கரெக்டு, அந்த சூறை இழப்பதை எங்களுக்கு வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அங்கே வர்ற 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கழிவு நீர் வருது, 1 லட்சம் லிட்டருக்கு மேல் கழிவு நீர் வர்றது. அது ரீசுழற்சி மாதிரி பண்ணி அதை வைகாட்டில் விடணும். ஏன்னா பெருத்த அளவுக்கு அசுத்தமாகிறது. இந்த வாய்க்கால் மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. இதை செய்யணும். இதுக்கு நாங்கள் ரீசுழற்சி முறையில் ஒரு மிஷின் கொண்டு வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த கழிவு நீரே வைகாட்டில் கலக்காத அளவுக்கு செய்யணும்னு கலெக்டர்கிட்ட சொன்னேன். அதை உடனடியாக பார்க்குறேன் சார், எனக்கு சரியா தெரியல, இப்போதான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கேன். உறுதியாக நீங்க சொல்றதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. மதுரை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கம். அப்புறம் பார்க்கிறோம். மீண்டும் எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரடத்துல நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மதுரைக்கு எப்படி வருவார் சார்?